சேலம் மகுடஞ்சாவடி அருகே உள்ள அழகனூர் பகுதியைச் சேர்ந்த 22 வயதான சண்முகப்பிரியா என்பவர் தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வந்தார். இவர் அமரகுந்தி நெய்க்கார வளைவைச் சேர்ந்த கௌதம் என்பவரை கடந்த 4 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கௌதம் நடவடிக்கை சரியில்லை என்பதால் அவருடன் பேசுவதை சண்முகப்பிரியா நிறுத்திக் கொண்டார். ஆனால் கௌதம் சண்முகப்பிரியாவை திருமணம் செய்து கொள்ள சொல்லி தொந்தரவு செய்து வந்த நிலையில் சண்முகப்பிரியாவின் தாய் விஜயலட்சுமி கௌதம் வீட்டுக்கு சென்று எங்களது வீட்டு பக்கம் உங்கள் மகன் வரக்கூடாது என கடந்த 1 வாரம் முன்பு கூறி வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் கௌதம் சண்முகப்பிரியா வீட்டிற்கு சென்று திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் விடமாட்டேன் என்ற சத்தம் போட்டதுடன் போட்டோக்களை சமூக வலைதள பக்கத்தில் நண்பர்களுக்கு அனுப்பிவிடுவேன் என்று மிரட்டி சென்றுள்ளார். இதனால் மனமுடைந்த சண்முகப்பிரியா நேற்று காலை வீட்டில் உள்ள மின்விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். மேலும் எனது சாவிற்கு கௌதம் தான் காரணம் என கடிதம் எழுதி வைத்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மகுடஞ்சாவடி காவல்துறையினர் சண்முகப்பிரியா சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அந்த பையனை நாங்கள் எவ்வளோ தூரமே கெஞ்சினாங்க சார். போய் வீட்டுக்கே போய் கெஞ்சினோம். விட்டுடுங்க, எங்கள் பொண்ணை விட்டுடு, உன்னை பிடிக்கலங்கிறா, விட்டுடு, உங்கள் குடும்பம் வேணாம், நீங்கள் ஒரு பக்கம் கொடுத்துருங்க, நாங்கள் ஒரு பக்கம் கொடுத்தோம். போன வாரம் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேங்க சார். அண்ணா, உங்கள் பையனை நீங்கள் பேசுங்க, உங்கள் பையன்கிட்ட பேசுங்க, வீடியோ அனுப்ப வேணான்னு சொல்லுங்கள், மெசேஜ் பண்ண வேணான்னு சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க, நீங்கள் ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணி கொடுங்க, நாங்கள் ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், எங்கள் பிள்ளைய விட்டுடுங்கன்னா பேச பேச அவங்க ஒய்ஃப் வந்து அவகிட்ட என்ன பேச்சு உடனே கட் பண்ணிட்டாங்க. இதனிடையே தனது மகளை தற்கொலைக்கு தூண்டிய கௌதம் அவருக்கு உறுதுணையாக இருந்த அவரது குடும்பத்தினர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும். அவ்வாறு கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று கூறி உறவினர்கள் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கௌதம் மீது தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்த சேலம் மகுடஞ்சாவடி காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள கௌதமை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த தற்கொலை சம்பவம் குறித்து அவரது உறவினர்கள் கூறுகையில் கௌதம் நடவடிக்கை சரியில்லாததால் சண்முகப்பிரியா அவனை விட்டு வந்துவிட்டதாகவும் தன்னை திருமணம் செய்யாவிட்டால் அவள் சாகட்டும் என்று கூறி கௌதம் தொடர்ந்து சண்முகப்பிரியாவை தொந்தரவு செய்ததாக கூறினார். தன்னை திருமணம் செய்யாவிட்டால் அவள் சாகட்டும் என்று கூறி கௌதம் தொடர்ந்து சண்முகப்பிரியாவை தொந்தரவு செய்துள்ளதாக கூறினர். இது மட்டுமல்லாமல் அவரது சமூக வலைதள பக்கங்களில் உள்ளே புகுந்து அவரது புகைப்படத்தை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டதாகவும் இது மட்டுமல்லாமல் அவரது உறவினர்களுக்கு புகைப்படங்களை அனுப்பியதாகவும் கூறியுள்ளனர். எங்க பொண்ணுக்கு நியாயம் வேணும், நியாயம் வேணாதான் எங்க பிள்ளை பாடியை நாங்கள் வாங்கிட்டு போவோம். இதை பார்த்து இன்னும் 4 பிள்ளைங்க மனசு மாறணும். என்ன மாதிரி எந்த பெற்றவங்களும் பிள்ளைய கொடுத்துட்டு பரிதை வச்சுட்டு நிற்க கூடாது. வீட்டுக்காரர் இல்லாமல் 22 வருஷமா நான் அந்த பிள்ளையை கட்டி காப்பாற்றினேன். யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. ஒவ்வொரு பசங்களும் இந்த மாதிரி பண்ற பசங்க சும்மா விடக்கூடாது. எனக்கு நியாயம் வேணும். என் பிள்ளை கொன்னுட்டாங்க. இதனால் மனமுடைந்து சண்முகப்பிரியா கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்கள் கூறியுள்ளனர். குறிப்பாக தன்னையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டான், என்னால் உங்களது நிம்மதியும் கெட்டு போகும், அதனால் தான் தற்கொலை செய்து கொள்வதாகவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர்.